அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்னடி, என்ன ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? வாங்கிக்க. என்ன ரோஹிணி, ஏன் அழற? என்ன ஆச்சு? அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஏய், என்கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணல ரோஹிணி. இல்ல அண்ணி, நான் தப்பு பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு தெரியாது. என்ன சொல்ற? நேத்து என் ஃப்ரெண்ட பார்க்க போல அண்ணி. தெரியும், நீ கார்த்தி தானே பார்க்க போன. என்ன பாக்குற? நான் சின்ன அண்ணனை பார்க்க போனது தெரிஞ்சும் நீங்க ஏன் பெரிய அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிங்க அண்ணி? சொன்னா என்ன ஆகும்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதான் நான் சொல்லல. ஆமா, கார்த்தி எதுக்காக பார்க்க போன? இதுக்குதான் அண்ணி. என்ன இது? நீங்களே பிரிச்சு பாருங்க அண்ணி. காலேஜ் அட்மிஷன் பேப்பரா? ஆமா அண்ணி. நீ எப்ப காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்ட? நான் போடல அண்ணி. சின்ன அண்ணன் தான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து என்ன போட சொல்லுச்சு. எனக்கு காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லுச்சு. அது பேச்ச கேட்டுதான் நான் அப்ளிகேஷன் போட்டேன். இப்ப காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. இத பெரிய அண்ணன் கிட்ட சொல்ல முடியாது. அதனாலதான் சின்ன அண்ணனை பார்த்து சொல்ல போன அண்ணி. ஏ ரோஹிணி, என்கிட்ட இது சொல்லணும்னு உனக்கு தோணலையா? அண்ணி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு, இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடணும் நான் நினைக்கவே இல்லை அண்ணி. ஏற்கனவே நீங்க நிறைய பிரச்சனையில போராடிட்டு இருக்கீங்க. அதுக்கு நடுவுல என் படிப்பு விஷயத்தையும் ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லல. அதான் சின்ன கிட்ட மட்டும் சொன்னேன். உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல அண்ணி. சாரி அண்ணி. நான் கஷ்டப்பட்டா உனக்கு என்ன ரோஹிணி? உன்னை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அந்த கடமையை நான் கஷ்டமா நினைப்பேனா? நீ படிக்கணும்னு நான் தானே உன்கிட்ட சொன்னேன். ஆமா அண்ணி. நான் உன்னை காலேஜ்ல சேர்த்து விடுறேன், நீ கவலைப்படாத. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு அண்ணி. ஆனா 1,00,000 ரூபாய் கட்டணுமே. இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கவே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. 1,00,000 ரூபாய்க்கு நீங்க என்ன அண்ணி பண்ணுவீங்க? 1,00,000 தானே, நான் ரெடி பண்றேன், பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஆமா, பணம் எப்ப கட்டணும்? 1 வாரத்துக்குள்ள கட்டி ஆகணும் அண்ணி. 1 வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். நான் உனக்கு காலேஜ்ல படிக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் பணம் தரேன். அதானே உன்னோட கனவு. உன் கனவு நிறைவேறும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. சரி, கார்த்தியை பார்க்க போனியே, கார்த்தி என்ன சொன்னாரு? சின்ன எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு தான் சொல்லுச்சு. உங்க அண்ணன் கார்த்தி எப்படி சொன்னதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரோஹிணி. ஆனா கார்த்தியால நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். கார்த்தி வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்ததையே உன் பெரிய அண்ணன் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உன் சின்ன அண்ணா அன்னைக்கு கடத்தரப்புல கூட உன் பெரிய அண்ணனை மரியாதை இல்லாம தான் பேசினாரு. அதனால கார்த்திக் கிட்ட பணம் வாங்குறது நமக்கு மரியாதையாவும் இருக்காது, நிம்மதியாவும் இருக்காது. அதனால நீ கார்த்திக் கிட்ட பணம் வேணான்னு சொல்லிடு, சரியா? சரிங்க அண்ணி. நீ கார்த்திக் கிட்ட போய் பணம் கேட்டது தெரிஞ்சாலே உன் பெரிய அண்ணன் ரொம்ப கோவப்படுவாரு. அதனால எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது, சரியா? சரிங்க அண்ணி. நான் சின்ன அண்ணன் கிட்ட இருந்து பணம் வாங்க மாட்டேன் அண்ணி. வேண்டான்னு சொல்லிடுறேன் அண்ணி. சரி, நீ உள்ள போ, நான் வாட்டர் கேன் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? இரு, இந்த வச்சுக்கோ. சரிங்க அண்ணி. இந்த வாட்டர் கேன் கடையை வச்சு 2 வீட்டு பிரச்சனையும் சமாளிக்கலான்னு பிளான் பண்ணா, அதை தாண்டி இப்ப ரோஹிணியோட காலேஜ் படிப்புக்கு 1,00,000 ரூபாய் 1 வாரத்துக்குள்ள ரெடி பண்ணணுங்கிற நெருக்கடி முன்னாடி வந்து நிக்குதே. 1,00,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளையாரப்பா, நீதான் இதுக்கு ஒரு வழி காட்டணும்.
வாங்க. என்ன ஆதிர, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல நீ எப்பவும் போலலாம் இல்ல, ரொம்ப அப்செட்டா இருக்க. என்னன்னு சொல்லு. ஐயோ, நான் எதுக்குங்க அப்செட்டா இருக்கணும்? வாட்டர் கேன் டெலிவரி பண்ண போனோம். யார் யாருக்கு எவ்வளோ கேன் போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. அதானே, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி எதையும் மறைக்காத. அதெல்லாம் இல்லங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏங்க, இன்னும் ஜீப் வரலையா? இல்ல, ஜீப் ரிப்பேரா, அதான் நான் ஆட்டோ புக் பண்ணிருக்கேன். ஓ, சரி, அப்படியா? நான் கிளம்புறேன். சரிங்க. ம்.